வணக்கம் நேர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன் பேசுகிறேன். சரோஜாதேவி ஸ்பெஷல் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதில் அந்த வரிசையில் இது 3வது வீடியோ. சரோஜாதேவி அவங்க இன்னைக்கு யாருடன் நடித்த பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆவலாக இருக்கீங்களா? இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல். சரோஜாதேவி அவங்க ஜெமினி கணேசன் அவங்களோட நடித்த பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் நிறைய பாடல்கள், ஹிட் சாங்ஸ் இருக்குது. அதில் சில பாடல்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நம்ம பார்க்க இருக்கிறது கல்யாண பரிசு. அவங்களுடைய ரொம்ப 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 ஃபேவரட்டான படம் இல்லையா? இந்த கல்யாண பரிசுன்றது ரொம்ப ஹிட்டு ஃபில்ம். ஹிட் சாங்ஸும் அதில் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, வாடிக்கை மறந்ததும் ஏனோ, என்னை வாட்டிட ஆசைதானோ, பல கோடி மலர் அழகை மூடி வைத்து மனதை கொள்ளை அடிப்பதும் ஏனோ அப்படின்னு ஜெமினி அவங்க கேட்பாங்க சரோஜாதேவியை பார்த்து. அவர் எப்படி 2 பேருமே அழகாக சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவாங்க. அவங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு வர பாதையே அந்த கிராமத்து ஒரு சூழல் இருக்கும். நிறைய பனை மரங்கள்லாம் வரிசையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆத்தங்கரையோரம் அப்படியே பாடிக்கிட்டே வருவாங்க அவங்க. அவர் இது மாதிரி ஆரம்பிப்பார், வாடிக்கை மறந்ததும் ஏனோ, என்னை வாட்டிட ஆசைதானோ அப்படின்னலாம். அதுக்கு அவங்க அழகாக பதிலடி கொடுப்பாங்க. வாடிக்கை மறந்திடுவேனோ, என்னை வாட்டிட ஆசைதானோ, புதுமங்கை எந்தன் மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ, வாடிக்கை மறந்திடுவேனோ அப்படின்னு அவங்க பாடுவாங்க. நான் வாடிக்கை மறந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வியும் பதிலுமா ஆரம்பிக்கிற இந்த பாட்டில் நடுவர் வரிகள் சொல்லணும் அப்படின்னா, அந்தி நேரத்தின் ஆனந்த காற்றும், அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும், அமுத விருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வதும் ஏது, பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது, நெஞ்சில் இனித்திடும் உறவை இன்பமெனும் உணர்வை தனித்து பெற முடியாது அப்படின்னு ஜெமினி அவங்க பாடுவாங்க. அன்பு கரங்கள் சேரும்போது வம்பு வார்த்தைகள் ஏனோ, இன்ப வேகம்தானோ அப்படின்னு சரோஜாதேவி அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரீதியில் இந்த பாடல் ரொம்ப அழகாக அந்த வரிகள் அமைஞ்சிருக்கும். அந்த வரிகளோடு அந்த பாடல் அந்த ஜெமினி கணேசன் அவங்களும் சரோஜாதேவி அவங்களும் நடித்தது அது நம்ம கண்ணு முன்னாலே வரும். அந்த ஆரம்ப இசையே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டுக்கு ஆரம்ப இசை ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. இந்த பாடலில் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். காந்தமோ இது கண்ணொளிதானோ, காதல் நதியில் நீந்திடும் மீனோ, கருத்தை அறிந்தும் நாணம் ஏனோ, கருத்தை அறிந்தும் நாணம் ஏனோ. சரோஜாதேவி அவங்களும் ஜெமினி கணேசன் அவங்களும் நடித்த இன்னொரு ஹிட் ஃபிலிம் என்னன்னு கேட்டால் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு படத்துலேயும் அருமையான பாடல் இருக்குது. ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே, தனிமையிலே 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 இனிமை காண முடியுமா, நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு ஜெமினி கணேசன் அவங்க பாடிட்டுருப்பாங்க. மாடியில் தனியாக உட்காந்து அவர் கவிதை எழுதுவார். அவர் அந்த மாதிரி எழுதும்போது அந்த மாதிரி பாடல் காட்சி இருக்கும். அதில் இவங்க தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே சரோஜாதேவி அவங்க வருவாங்க. அந்த சீனில் எப்படி வருவாங்க அப்படின்னா, அது மாடி மேலே அவர் உட்காந்து எழுதிட்டுருப்பார். இவங்க கீழேருந்து மாடி படியிலலாம் ஏற மாட்டாங்க, ஏணி இருக்கும். ஏணியில் ஏறுவாங்க. அது எப்படி பின்பக்கமாகவே ஏறுவாங்க. கேமராவுக்கு ஃபேஸ் கொடுத்துட்டு பின்பக்கமாகவே ஒரு படியாக ஏறி அவங்க மேலே ஏறி போகிறதுக்குள்ளே நமக்கு மூச்சு முட்டிடும். ஐயோ, ஒழுங்காக ஏறணுமே, காரை விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு சீன். அதே மாதிரி ஏறி போய் பாடி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துடுவாங்க. அந்த இறங்கி வரும்பொழுதும் எப்படி இறங்குவாங்க, எப்படி அதே மாதிரி பேக் சைடாகவே காலை ஒரு படியில், ஏணியோட படியில் ஒரு படியிலையும் காலை வச்சு இறங்கி வருவாங்க. அவங்க இறங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு அப்பாடான்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் இது. இதில் இவங்க சொல்கிற பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? அவர் தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு பாடினார்ல, அதுக்கு இவங்களுடைய பதில் என்ன தெரியுமா?
மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமை இல்லை, செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமை இல்லை, கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை, கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை, நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை, தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு இவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது தனிமையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தனிமையில் இனிமை காண முடியுமான்னு அவர் கேட்டதுக்கு, தனிமைன்றதே கிடையாது, மலர் இருந்தால் மனம் இருக்கும், கடல் இருந்தால் அலை இருக்கும், ஆனால் நாம் காணும் உலகில் எதுவுமே தனிமை கிடையாது அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. இன்னும் அடுத்தடுத்த பேரெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும், கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும், கவிதையிலே நிலை மறக்கும் பாவலனும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜெமினி அவர்களும் சரோஜாதேவி அவங்களும் நடித்த அடுத்த படம் என்னன்னு கேட்டால் பனித்திரை படத்தில் இருந்தால் நம்ம பாட்டு இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஒரே கேள்வி ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே, ஒரே பதில் எந்த நெஞ்சிலே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே கேள்வி என் நெஞ்சிலன்னு. அதுக்கு இன்னொருத்தவங்க ஒரே பதில் என்னோடய நெஞ்சில் அப்படின்வாங்க. அதில் வந்து இது வந்து ஒரு சோலையில் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இயற்கை சூழலில் இவங்க 2 பேரும் பாடிக்கிட்டே வருவாங்க. அதில் ஆனால் என்னன்னு பாருங்கள், கடைசி வரைக்கும் அந்த கேள்வி என்ன, இவங்க சொன்ன பதில் என்ன, என் நெஞ்சில் இருக்கிற கேள்வின்னு அவர் சொன்னார், இவங்களும் என் நெஞ்சில் இருக்கிற பதில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேள்வி என்ன, அந்த பதில் என்னன்றது பாடல் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்கங்க. சரி, இதில் நடு வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வரி சொல்லலாம் தெரியுமா? மழலை போல தமிழில் பேசி மயங்க வைத்தாயே, நான் மயங்கும் போது குறும்பு பேசி சிரிக்க வைத்தாயே அப்படின்னு அவர் பாடுவார். மார்பினிலும் தோளினிலும் துள்ளியாடவா, அந்த மயக்கத்திலே சிறிது நேரம் கண்ணை மூடவா அப்படின்னு அவங்க பாடுவாங்க. அருமையான இந்த வரிகள், இன்னும் நிறைய வரிகள் இந்த பாட்டில் இருக்குது. உங்களுக்கு பிடித்த வரிகள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்பினிலும் தோளினிலும் துள்ளியாடவா, அந்த மயக்கத்திலே சிறிது நேரம் கண்ணை மூடவா, கண்ணை பறித்து கொள்ளவா, ஏன் எடுத்து செல்லவா. இதுவரை இந்த வீடியோவில் ஜெமினி கணேசன் அவங்களும் சரோஜாதேவி அவங்களும் நடித்த சில பாடல்கள் பற்றி நம்ம பார்த்தோம். அதில் இருக்கிற ரசனையை நம்ம ரசித்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.